வணக்கம் எல்லாருக்கும், எல்லா நபர்களுக்கும் கேரளா மாந்திரிக சேனலில் புதிய ஒரு வீடியோவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது கணவன் மனைவி வசியத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரு அவளை கூட்டிகிட்டு போயிட்டோ, இல்லைன்னா என் பொண்டாட்டி வேற ஒருத்தனை கூட்டிகிட்டு போயிட்டோ, இல்லைன்னா கள்ளக்காதல், இந்த மாதிரி தொடர்பான விஷயங்கள் நிறைய எனக்கு ஃபோன் கால்ஸ் வராங்க. நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற இந்த மந்திரங்கள் தினமும் ஜபம் பண்ணால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. எனக்கு என்னோடய குருநாதர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு பயன்படுத்துகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுன்னா, ஒரு 7 நாள் சுத்தபத்தமாக விரதமாக நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம். அப்படி இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். என் நேரத்துக்கு என்ன சொன்னேன்னா, காலையில் 6 to 7 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஒன்று, சாயந்தரம் 6:30 to 7:30 இந்த நேரங்களில் தினமும் 2 வேளை நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற மந்திரத்தை 41 வாட்டி ஜபம் பண்ணால் 7ஆவது நாள் உங்கள் தாம்பத்தியத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் செல்வாக்கும் ஐக்கியதையும் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒருத்தருக்கு திருப்தி இருக்காது, ஒருத்தருக்கு திருப்தி இருக்கும். சிலவங்க திருப்தி இருக்கிற டைமில் கூப்பிட்ட வர மாட்டேன். சிலவங்க என்ன சொல்லுவாங்க, வேறு தொடர்புலைக்கு போயிட்டுருக்கும், இல்லைன்னா கரெக்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, ஒரு தாம்பத்தியத்தோட முக்கியமான எண்ணம் தான் செக்ஷுவல் தான். அதில் திருப்தி இல்லைன்னா வீட்டில் சண்டை சச்சரைகள் வரதுக்கு செய்வாங்க. இன்றைக்கி பழைய மாதிரி கிடையாது. நியூக்ளியர் ஃபேமிலி, சின்ன சின்ன ஃபேமிலி தான். ஒருத்தர் ஈகோ வச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஈகோ போனாலே உங்களோட விஷயங்கள் எல்லாம் சால்வ் ஆகும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் ஓப்பனாக பேசிட்டு அதுக்கு ஒரு முடிவெடுங்க. அதுக்கு ஒரு ஒரு நாள் 1/2 மாற்றி வைங்க. மாற்றி வச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு புருஷன் மேலே என்ன குறை அது சொல்லுங்கள், பொண்டாட்டிக்கு என்ன மேலே அது சொல்லுங்கள். 2 பேரும் சொல்லிவிட்டு அது முடிவெடுங்க. முடிவெடுக்காமல் என் அப்பா பார்த்துக்க, என் அம்மா பார்த்துக்க, இந்த மாதிரி போன ஆளுங்க தான் நிறைய நான் பார்த்துருக்காங்க. அதனால ஈகோ வேண்டாம். உங்களுக்கு குழந்தைங்களும் குட்டிகளும் எல்லாமே இருக்குது. இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, 2வது ஒரு கல்யாணம் பண்ணும்போது சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு பேரே கெட்டதாய் மாறும். அதனால் நல்லதுக்காக நல்ல லைஃபு, சந்தோஷமாக நல்ல வாழ்க்கை திறஞ்செடுத்து நீங்கள் போங்கோ தான் நான் சொல்லுவாங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கால் வருது. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, கள்ளக்காதல், அந்த என்ன சொல்லுவாங்க, பிரேமம், அது இதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இல்லைன்னா என்ன கொஞ்ச நாள் வச்சுட்டேன், அப்புறம் வேற ஒருத்தி வச்சுட்டேன், இல்லைன்னா என்ன ஒருத்தன் வச்சுட்டோம், இனி வேற ஒருத்தனை வச்சுட்ருக்கேன், இந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறேன். நல்ல நபர்களுக்கு இந்த வீடியோ பயன்படுத்துங்க. கணவன் மனைவி இஷ்யூ இனிமேல் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்லித்தரேன். சரியா? இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினா போதும், உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சொல்லுவோம். இதுக்காக நிறைய பேர், நிறைய ஆளுங்கள் உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, காசு வாங்கிட்டு காரியங்கள் நடத்தி கொடுக்காம இருக்கும். சிலப்போ ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன இருந்தாலும் ஓகே. ஆனால் கணவன் மனைவிக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் சால்வ் பண்ணித்தரான்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நடக்காது. அது என்ன விஷயம்னு சொல்கிறோம். 2 பேர்த்தோடையும் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவேன்னா, 2 பேர்த்தோடையும் ஜாதகங்களும் ஃபோட்டோஸும் அனுப்ப சொல்லுவாங்க. ஏன்னா ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஃபோட்டோ இருக்குன்னா நேரடியாக வந்து ஃபோட்டோ தேவையில்லை. இப்போ இவங்களுக்குள்ளார அந்யோன்யமாக இருக்கா இல்லையா, அதுக்கு என்ன சொல்யூஷன் இந்த நாங்கள் இங்கேருந்து கிரகிச்சு சாமிக்கிட்ட என்ன மந்திரம் பண்ணால் இது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். மற்றவங்க அப்படி கிடையாது. 10,000 அனுப்பு, 20,000 அனுப்பு, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான காரியம் நடக்காது. சரியா? இந்த மாதிரி கணவன் மனைவி பிரிந்தவருக்கு ஒன்று சேருவதற்குண்டான வசியங்கள் நிறைய இருக்காங்க. பிடிக்காத பொண்ணை திருமணம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார சண்டைகள் வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் மாறி நீங்கள் விரும்பினா ஒரு தாம்பத்திய லைஃபு கிடைக்கணுன்னா இந்த மந்திரத்தை உங்களை பயன்படுத்தலாம். இது காமதேவ வசியம், அதேபடி தானே மதன காமேஸ்வரி வசியம் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் உங்கள் லைஃபு சந்தோஷமும் ஆனந்தமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதேபடி தானே தாம்பத்தியத்தில் பெட்ரூம்குள்ளே இல்லைன்னா வீட்டுக்குள்ளே சந்தோஷத்தமான ஒரு குடும்ப ஜீவிதம் செல்வாக்கோடு கூட வாழலாம். இதுக்கு ஏன் நான் சொல்கிற 7 நாள்னு சொல்லிட்டுச்சுன்னா, இது கரெக்டாக எப்படி செய்யணும்னா, கரெக்டான ஒரு மந்திரவாதிக்கிட்ட போனோம். அந்த மந்திரவாதிக்கு உபாசனை இருந்திருக்கணும். உபாசனை செய்கிற மூர்த்திக்கு பலம் இருந்திருக்கணும். அந்த உபாசனை செய்கிற சாமிக்கு பலம் இருந்திருக்கணும். அந்த சாமியோட
யந்திரங்கள் மட்டும் அந்த சாமியோட பலம் இருந்து அதுக்காக நம்ம இந்த யந்திரத்தை ரெடி பண்ணால் மட்டும் விதி பிரகாரம் ரெடி பண்ணால் மட்டும்தான் அந்த யந்திரம் பரிபூர்ண பலன் கிடைக்கும், அல்லாத பலன் கிடைக்காது. இந்த மதுரகாமேஸ்வரி மந்திரம் என்று சொல்கிறதே வந்துட்டு மாந்திரிகத்தில் இருக்கிறதா. அதாவது மாந்திரிகத்தில் வந்தீங்கன்னா அதர்வ வேதத்தில் இருக்கிற ஒரு மந்திரம் தான் இது. அகன்னு நிற்கிற தம்பதிகளை, அகன்னு மீன்ஸ் விட்டு நிற்கிற தம்பதிகளை, பிரிஞ்சு வாழற தம்பதிகளை ஒன்று சேர்த்துறதுக்கும், ரெண்டு மனசுகளை ஒன்று சேர்க்கறதுக்கும், தாம்பத்திய கலகங்கள் இல்லாமல் பண்ணுறதுக்கும், குடும்ப ஜீவிதம் ஐஸ்வர்யமாகிறதுக்கும் தான் இந்த யந்திரம் அந்த இதில் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மந்திரம் எதுவும் இல்லை, இதுதான் அந்த மந்திரம். ஹ்ரீங்கார நமோ நம பிரணவமகிலே கோணஷல்கோணே ததங்கம் தத் சந்தா வட்ஷட் பத்ரே சரயுகமா தத்யாதி கஷ்டம் வர்ணான், இப்படி தான் வரும். இதோட மந்திரங்கள் இனியும் இருக்காங்க. அதாவது வந்துட்டு உங்கள் புருஷனான உங்களுக்கு வசியம் பண்ணணுன்னா ஹ்ராம் ஹிருதயாய நம்ம சொல்லி ஹிருதயத்துக்கு, ஹ்ரீம் சிரசே சொல்லி தலையிலேக்கு, ஹும் ஷிகாய விஷல்னு பின்னாடி, ஹ்ரை கவஜாய ஹும் சொல்லி முகத்தேக்கு, ஹ்ரோ நேத்திரத்ரயாய வௌஷல் சொல்லி கண்ணிலேக்கு, ஹ்ர அஸ்திராய ஃபல்னு சொல்லி அவங்களோட ஃபுல் பாடி ஃபுல் இப்படி இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும். திராம் திராவீணி பானாய நமஹ, த்ரீம் சம்ஷோபண பானாய நமஹ, க்ளீம் ஆகர்ஷண பானாய நமஹ, ப்ளூம் வசீகரண பானாய நமஹ, சம்மோகன பானாய நமஹ என்ன மந்திரத்தையும் ஜபம் பண்ணணும். இப்படி இந்த மந்திரங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிற மாதிரியும், அதேபடி തന്നെ உங்களோட அன்பு என்ன நினச்சிட்டு நீங்கள் இந்த மந்திரம் ஜபம் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அதோட பலன்கள் கிடைக்கும் சொல்லுவாங்க. அதேபடி തന്നെ உங்களுக்கு இதோட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தாழே இருக்கிற என்னோட நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மதுரகாமேஸ்வரி யந்திரங்களோ இல்லைங்க தாம்பத்தியத்துக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு எல்லாமே நாங்கள் பரிகாரம் செஞ்சு கொடுத்துறோம்.